ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி இவங்க ரெண்டு பேருக்கு மீடியான 68வது ஐபிஎல் மேட்ச் மே 18ஆம் தேதி கோலாகலமாக பெங்களூரில் நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள இந்த இரண்டாவது பிளேயிங் லெவல் இந்த மேட்ச்சில் எப்படி இருக்க போகுது, வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது, இந்த மேட்ச்சில் ஆர்சிபி எவ்வளோ ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சா ஃப்ளே ஆஃப் போகலாம், சிஎஸ்கே அணி ஜெயிச்சாலே ஃப்ளே ஆஃப் போயிடலாமா, மழை பாதிக்கப்பட்டால் எந்த அணிக்கு சாதகமாக அது அமையும், ஸோ மழை பாதிக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற இந்த மேட்சோடைய பிளேயிங் லெவன் ப்ரெடிக்ஷன் மற்றும் பிச் கண்டிஷன். இந்த போட்டியில் மழை பெய்யுமா பெய்யாதா, மழை பெஞ்சா யார் பிளே ஆஃப் போவாங்க, இந்த இரண்டுடைய பலம் என்ன பலவீனம் என்ன, வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆர்சிபி சிஎஸ்கே பிடிக்கிறேன், இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபேவரட் ஆர்சிபி சிஎஸ்கே பிளேயர் யார் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி உங்க ரெண்டு பேருக்கு மீடியான இந்த 68வது ஐபிஎல் மேட்ச் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஐபிஎல் மேட்சா மாறி இருக்கு. ஏன்னா இந்த மேட்ச்ல ஆர்சிபி ஜெயிச்சா ஃப்ளையா போவாங்க, சிஎஸ்கே ஜெயிச்சா ஃப்ளையா போவாங்க. இதனால ரெண்டு அணிக்கு முக்கியமான போட்டியாக இருக்கிறதுனால இந்த போட்டிக்கான எதிர்பார்ப்பு வேற லெவலில் ஏறி இருக்கு. முதல்ல ஆர்சிபியோட பிளேயிங் லெவல் அதனுடைய பலம் பலவீனத்தை பார்ப்போம். ஆர்சிபி அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஃபாஃப் டு பிளஸி விராட் கோலி விளையாடுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த சீசன் சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. அதில் விராட் கோலி இந்த சீசனில் அதிக ரன் அடிச்சு ஆரஞ்சு கப் ஹோல்டரா வலம் வரார். ஃபாஃப் டு பிளஸியும் கடைசியாக விளையாண்ட ஒரு சில போட்டிகளில் கம்பேக் ஆகிருக்கார், சிஎஸ்கேக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கார். ஸோ ரெண்டு பேரும் சிஎஸ்கேக்கு எதிராக பெரிய சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்கு. மூன்றாவது நாட்டில் ராஜ் பட்டிதர் விளையாடுவார். ராஜ் பட்டிதரும் வெறும் 20 பாலுக்கு 50 ரன் அடிச்சு அதனுடைய மிடில் ஆர்டர் பலத்தை கூட்டி இருக்கார், நல்ல ஃபார்ம்ல இருக்கார். ராஜ் பட்டிதரும் சிஎஸ்கேக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கார். அடுத்த டவுன் ஆர்டர்ல வில் ஜாக் விளையாடணும், ஆனா வில் ஜாக் தற்போது இங்கிலாந்து போயிருக்கார். இங்கிலாந்து விசஸ் பாகிஸ்தான் T20 சீரீஸ் வேர்ல்டு கப்புக்கு முன்பு நடக்கிறதுனால எனக்கு நாடு தான் முக்கியம்னு ஆர்சிபி அணியை முக்கியமான நேரத்தில் கலட்டி விட்டு அவர் அங்கே போயிருக்கார். இதனால அவருக்கு பதிலாக மீண்டும் ஃபார்ம் அவுட்ல இருக்கிற மேக்ஸ்வெல் அணிக்குள்ள வர போறாரு. ஆர்சிபி அணி தொடர் தோல்விக்கு மேக்ஸ்வெல் தான் காரணம். ஏன்னா அவர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டெக் அவுட்டு 2 ரன் 3 ரன் 20 ரன் முக்கியமான நேரத்தில் காலை வாரிட்டு போயிருந்தார். அந்த இடத்த நிரப்புற வகையில் வில் ஜாக் சூப்பராக வந்து பேட்டிங் விளையாண்டுட்டு இருக்கார். ஆனால் அவர் தற்போது முக்கியமான போட்டியில் இல்லாதது அந்த அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுது. ஆனால் மேக்ஸ்வெல் சிஎஸ்கே எதிராக இதற்கு முன்னாடி 70 ரன்களுக்கு மேலே பெங்களூர் மைதானத்தில் அடிச்சிருக்கார். அதே போல் இந்த மேட்ச்சில் அவர் விளையாட வேண்டிய இடத்துல இருக்கார். அடுத்த டவுன் ஆர்டரில் கேம்ரோ கிரீன் விளையாடுவாங்க. கேம்ரோ கிரீன் கடைசியாக ஒரு சில போட்டிகளில் பேட்டிங் பந்து வீச்சில் நல்ல ஃபார்மில் இருக்கார். அந்த அணியில் மெயின் ஆல்ரவுண்டராக கலக்கிட்டு இருக்கார். ஸோ இவரும் இந்த மேட்ச்சில் சிறப்பாக செயல்பட வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஏன்னா இவர் சிறப்பாக செயல்பட்டால் தான் அந்த அணி இந்த முக்கியமான மேட்ச்சில் வெற்றி பெறணும். இவரும் சூப்பரான ஃபார்மில் இருக்கார். அடுத்த டவுன் ஆர்டரில் ஃபினிஷர் டிகே விளையாடுறாங்க. டிகே வந்து தொடக்கத்தில் ஒரு சில போட்டிகள் தொடர்ந்து நல்லா விளையாடாலும் இறுதியாக நடந்த ஒரு சில போட்டிகளில் கொஞ்சம் சொதப்பி இருக்கார். ஆனால் சிஎஸ்கே எதிராக இவரும் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கார். இதனால இவரும் இந்த மேட்ச்ல பெரிய சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அடுத்த நாட்டில் லாம்ப்ரோ விளையாடுவார். லாம்ப்ரோவும் டீசனான ஃபார்ம்ல இருக்கார். லாம்ப்ரோவும் ஃபினிஷரா டிகே கூட ஒரு சில போட்டிகள் அந்த அணிக்கு வெற்றி பெற்று கொடுத்திருக்கார். சிஎஸ்கேக்கு எதிராக இவரும் ஒரு டீசனான ரெக்கார்டு வச்சிருக்கார். பியூர் ஸ்பின் போலராக கரண் சர்மா ஆர்சிபி அணிக்காக கடைசி ஒரு சில போட்டிகள் சூப்பராக பந்து வீசியிருக்கார். எக்கனாமிக்கல் வைஸாவும் விக்கெட் வைஸாவும் இவர் சூப்பராக பந்து வீசிட்டு இருக்கார். இது அந்த அணியுடைய பலமா பார்க்கப்படுது. சிஎஸ்கேக்கு எதிராகவும் இவர் சிறப்பாக போட வேண்டிய இடத்துல இருக்கார். பியூர் ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்ல நியூசிலாந்து வீரர் ஃபர்கூசன் இருக்கார். ஃபர்கூசன் தொடக்கத்தில் அதிக ரன்கள் வாரி கொடுத்தாலும் கடைசியாக நடந்த ஒரு சில போட்டிகளில் சூப்பராக பந்து வீசிட்டு இருக்கார். சிஎஸ்கேக்கு எதிராகவும் இவர் சூப்பராக பந்து வீச வேண்டிய இடத்துல இருக்கார். இந்தியன் ஃபாஸ்ட் போலரா முகமது சிராஜ் யாஸ் தாகூர் இந்தியன் ஃபாஸ்ட் போலரா ஆர்சிபி அணிக்காக கடந்த சில போட்டிகளாக சூப்பராக பந்து வீசிட்டு இருக்காங்க. இதில் யாஸ் தாகூர் எக்கனாமிக்கல் வைஸா சூப்பராக ரன்களை கட்டுப்படுத்தி முக்கியமான விக்கெட்டை எடுக்கிறார். சிராஜும் தற்போது ஃபார்முக்கு வந்து வெறுத்தலம்ப பந்து வீசிட்டு இருக்கார். இதனால தான் ஆர்சிபி அணி தொடர்ந்து 5 போட்டி வெற்றி பெற்று தற்போது பிளே ஆஃப் வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு அணியா உருமாறி இருக்காங்க. இம்பாக்ட் பிளேயர் விதியை யூஸ் பண்ணி போட்டிக்கு தகுந்த மாதிரி பிரபு சிம்ரன் அப்படி இல்லைனா விஜயகுமார் போன்ற வீரர்கள் அணிக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஆர்சிபியோட பிளேயிங் லெவனா சிஎஸ்கேக்கு எதிராக பார்க்கப்படுது. ஆர்சிபி அணியில வில் ஜாக்குக்கு பதிலே மேக்ஸ்வெல் உள்ள வந்திருக்கார். ஸோ அது ஆர்சிபியினுடைய பலமா பலவீனமா அப்படிங்கிறது போட்டியை பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா வில் ஜாக் தொடர்ந்து ஃபார்மில் இருந்திருக்கார், மேக்ஸ்வெல் ஃபார்மில் இல்லை. ஆனால் மேக்ஸ்வெல் சிஎஸ்கேக்கு எதிராக பந்து வீச்சு பேட்டிங்கில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கார். அதுவும் பெங்களூர் மைதானத்தில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கார். ஸோ மேக்ஸ்வெல் ஃபார்முக்கு வந்து சிஎஸ்கேக்கு எதிராக சிறப்பாக செயல்பட்டால் அது ஆர்சிபி அணிக்கு பலமாக தான் பார்க்கப்படுது. ஸோ ஆர்சிபி அணி இந்த மேட்ச்சில் வெற்றி பெறணும்னா கண்டிப்பாக ஆசை வெற்றி பெற்று பந்து வீச்சு தேர்வு செய்து சிஎஸ்கே அணி ஒரு 200 180 ரன்குள்ள சுருட்டி அந்த டார்கெட்டை 18 ஓவரில் அடிக்கணும். ஒருவேளை சிஎஸ்கே முதல்ல பந்து வீசினா ஆர்சிபி அணி சிஎஸ்கேக்கு எதிராக ஒரு 230 250 ரன்களுக்கு மேலே அடிச்சு ஒரு 20 ரன் வித்தியாசத்துல சிஎஸ்கேவை சுட்டணும். அப்பதான் சிஎஸ்கே அணியை வீழ்த்தினாலும் ஆர்சிபி அணி பாயிண்ட் டேபிள்ல 4வது இடம் பிடிச்சி பிளே ஆஃப் போக முடியும். இந்த போட்டியில வெற்றி வாய்ப்புங்கிறது சிஎஸ்கே விட ஆர்சிபிக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா ஆர்சிபி தொடர்ந்து 5 பெரிய அணிகளை வீழ்த்தி சூப்பரான ஃபார்ம்ல இருக்காங்க. மேலும் பெங்களூர் மைதானத்தில் இந்த போட்டி நடக்கிறதுனால அது ஆர்சிபிக்கு சாதகமா தான் பார்க்கப்படுது. ஆர்சிபி வீரர்கள், பவுலர்கள், பேட்ஸ்மேன்கள், ஃபீல்டர்கள் சிறப்பா இந்த மேட்ச்ல செயல்பட்டு சிஎஸ்கே விட சிறப்பா
விளையாண்டா இந்த மேட்ச்ல சிஎஸ்கே வீழ்த்தி ஆர்சிபி பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்கு. அடுத்த சிஎஸ்கே பிளேயிங் 11 பலம் பலவீனத்தை பார்ப்போம். சிஎஸ்கேல ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ருத்ராஜ் கேட்வா, ரச்சின் ரவீந்திரா விளையாடுவாங்க. இந்த காம்போ இந்த பெங்களூர் மைதானத்துல பெரிய சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா பிறந்தது பெங்களூர்ல தான். இதனால இந்த மேட்ச்ல அவர் அதிரடியா விளையாட வாய்ப்பு இருக்கு. அடுத்த ரவுண்ட்ல டேனியல் மிச்சல் விளையாடுவார். மிச்சலும் ஆர்சிபி பிச் போல ஒரு சின்ன மைதானம்லாம் கிடைச்சா பெரிய சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதனால டேனியல் மிச்சலும் இந்த மேட்ச்ல பெரிய சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அடுத்த நாடுல சிவம் தூபே விளையாடுவாங்க. சிக்ஸர் தூபே ஆர்சிபி பிச்சில் பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு ஆர்சிபிக்கு எதிராக. இதனால இந்த மேட்ச்ல சிவம் தூபேவும் பெரிய சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அடுத்த நாடுல இம்பாக்ட் பிளேயர் விதியை யூஸ் பண்ணி ரிஜிவியை போன மேட்ச்சில் கொண்டு வந்தாங்க. அதே போல் ரிஜிவியை இந்த மேட்ச்சில் கொண்டு வந்தால் சிஎஸ்கே வெற்றிக்கு அது சாதகமாக அமையும். மீண்டும் ரஹானேக்கு போனால் அது சிஎஸ்கேக்கு பாதகமாக அமையும். இதனால் இம்பாக்ட் பிளேயர் விதியை யூஸ் பண்ணி ரிஜிவி தான் உள்ள வருவார். ரிஜிவியும் பெங்களூர் போன்ற மைதானத்தில் அதிரடியாக விளையாண்டு பெரிய சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்த நாட்டில் மொயின் அலி விளையாடணும். மொயின் அலியும் தற்போது சிஎஸ்கேனிலிருந்து விலகி இங்கிலாந்து போயிருக்கனால அவர் இந்த மேட்சில் விளையாட மாட்டார்னு தகவல் வெளியாயிருக்கு. இதனால அவருக்கு பதிலாக மிச்சல் சாட்னர் அணிக்குள்ளே கொண்டு வருவாங்க. அடுத்த நாட்டில் ஜடேஜா ஃபினிஷராக ஆல்ரவுண்டராக விளையாடுவாங்க. ஜடேஜாவும் ஆர்சிபி பிச்சில் விராட் கோலி மேக்ஸ்வெல் ஃபாப் விக்கெட்டை அதிகமாக எடுத்திருக்கார். இதனால் சிஎஸ்கேவுடைய கேம் செஞ்சராக ஜடேஜா இந்த மேட்ச்சில் மாற வாய்ப்பு இருக்குது. அதே போல் பேட்டிங்லேயும் பெரிய சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக தலை எம்எஸ் தோனி கடைசி 2-3 ஓவர் களமிறங்கி அதிரடியாக சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்குது. தலை எம்எஸ் தோனி இன்ஜுரியால் அவதிப்படுறதுனால அவர் கடைசி 2-3 ஓவர் தான் பேட்டிங் விளையாடுவார். இருந்தாலும் அந்த ஓவர்லேயே சிஎஸ்கேக்கு தேவையான ரன்னை தலை எம்எஸ் தோனி அடிச்சு கொடுத்துருவார். விக்கெட் கீப்பிங்கையும் சூப்பராக தற்போது செயல்பட்டு இருக்கார். அடுத்ததாக சிஎஸ்கேவுடைய பந்துவீச்சு அட்டாக்ல இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரா சிஎஸ்கே அணியை சேர்ந்த டெஸ்பாண்டே, சர்துல் தாக்கூர், சிம்ரஜித் சிங் சிஎஸ்கேவுடைய மெயின் பவுலராக தற்போது மாறி இருக்காங்க. இந்த 3 வீரர்களும் இந்த மேட்ச்சில் சிறப்பாக பந்து வீச வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஏன்னா இந்த 3 வீரர்கள் சிறப்பாக பந்து வீசினாலே சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்க. இந்த 3 வீரர்களை நம்பி தான் சிஎஸ்கேவுடைய பந்து வீச்சு ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் இருக்கு. கடைசியாக தீக்ஷனா போன மேட்ச்சில் சென்னை சேப்பாக்கத்தில் விளையாண்டு சூப்பராக பந்து வீசினார். ஆனால் ஃபீல்டிங்கில் சொதப்பிட்டார். ஆனால் இந்த மேட்ச்சில் பிச்சுக்கு தகுந்த மாதிரி பிச் ஸ்பின்னர்ஸுக்கு சாதகமாக இருந்தால் தீக்ஷணமும், ஃபாஸ்ட் பவுலருக்கு சாதகமாக இருந்தால் ரிச்சர்ட் கிளீசன் இந்த மேட்ச்சில் சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவலில் விளையாட வாய்ப்பு இருக்குது. இதுதான் சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவலாக ஆர்சிபிக்கு எதிராக பார்க்கப்படுது. சிஎஸ்கேனியை பொறுத்தவரை தரமான பேட்டிங் பந்துவீச்சு அட்டாக் இருந்தாலும் சிஎஸ்கேனியில் பதிரானா, முஸ்தபிசுர் ரஹ்மான், தீபக் சகான் 3 முக்கிய ஃபாஸ்ட் பவுலர்கள் இல்லாமல் இளம் வீரர்களை வைத்து முக்கியமான போட்டியை எதிர்கொள்ள போகிறாங்க. இதுதான் சிஎஸ்கேவுடைய பலவீனமாக இந்த மேட்ச்சில் பார்க்கப்பட்டாலும் அந்த வீரர்கள் எல்லாம் தற்போது ஃபார்முக்கு வந்திருக்கனால அவங்க சிறப்பாக பந்து வீசி ஆர்சிபிக்கு எதிராக சிஎஸ்கே வெற்றி பெற வைக்கவும் வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றாலே போதும், பிளே ஆஃப் போயிடுவாங்க. இதனால் ஆர்சிபியை விட சிஎஸ்கே அணிக்கு ப்ரெஷர் கொஞ்சம் கம்மி தான். மேலும் போட்டி மழை காரணமாக பாதிக்கப்பட 90% வாய்ப்பு இருக்கு. அதுவும் போட்டி தொடங்குற நேரம் ஃபுல்லாவே கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா கணிச்சிருக்காங்க. இதனால போட்டி மழை காரணமா பாதிக்கப்பட்டு ஒரு பால் கூட வீசாம போனா 2 அணிக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அப்படி ஒவ்வொரு பாயிண்ட் கொடுத்தா ஆர்சிபி அணி பிளேயா போக மாட்டாங்க. சிஎஸ்கே அணி 4வது இடம் பிடிச்சு ஈஸியா பிளேயா போயிடுவாங்க. இதனால ஆர்சிபி அணி கண்டிப்பா இந்த மேட்ச் நடக்கணும்னு வேண்டிட்டு இருப்பாங்க. சிஎஸ்கே அணி நடந்தாலும் பரவாயில்ல, அப்படி நடந்தாலும் நாங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஸோ நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி இவங்க 2 பேருக்கும் இடையான இந்த முக்கியமான ஐபிஎல் மேட்ச்ல யார் வெற்றி பெறுவா, எந்த அணி வெற்றி பெற்று ஃப்ளையா போவாங்க, நீங்க எந்த அணிக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.